இந்த வீடியோவில் எதை பற்றி சொல்ல போனால் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கை எப்படி இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் அமேசான் இன்னும் சில வெப்சைட்டில் வந்து எப்படி லிங்க் எடுத்து அது மூலமாக நம்ம எப்படி ப்ரொமோட் பண்ணி நம்மளுக்கு காசு வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் கைஸ், ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அமேசானில் ஒரு ப்ராப்பராக ஒரு சைன்அப் பண்ணிக்கோங்க. நார்மலாக எப்படி மெயில் ஐடி ஃபோன் நம்பர்ஸ் கொடுத்து நீங்கள் நார்மலாக Amazon.in எப்படி சைன்அப் பண்ணுமோ ஸோ அந்த மாதிரி சைன்அப் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாம்பிளாக அமேசானை சொல்கிறேன். ஃப்ளிப்கார்ட்லேயும் இதே மாதிரி இருக்குது, பட் கொஞ்ச நாளாக அது அஃபிலியேட் ஏதோ ஸ்டாப்பில் இருக்குது. ஸோ நீங்கள் சைன்அப் பண்ணிங்க அப்படின்னா நான் சொல்கிற மேலே லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இந்த வெப்சைட்குள்ளே போங்க. அமேசான் அஃபிலியேட்னு கூகுள் சர்ச் பண்ணாலும் வரும். ஸோ அதில் ஃபஸ்ட் லிங்க்குள்ளே போனீங்க அப்படின்னா நார்மல் சைன்அப் மாதிரியே சைன்அப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பேயி நேமில் உங்கள் நேம் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து அட்ரஸ் எல்லாம் ஃபில் பண்ணுற அட்ரஸ் ஃபில் பண்ணிக்கோங்க. சிட்டியில் கரெக்டான சிட்டி கொடுங்க. நெக்ஸ்ட்டு போஸ்டல் கோடு, பின்கோடு, கண்ட்ரி செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு இது யாருக்காக இந்த அக்கௌண்ட்டுன்னு கேளுங்க. உங்களுக்குன்னா உங்களுக்கு கொடுங்க, வேறு யாருக்கா ஓப்பன் பண்ணால் வேறு யாருக்கு கொடுத்துருங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் யூஎஸ், நீங்கள் யூஎஸ் சிட்டிசனாக நீங்கள் யூஎஸில் டேக்ஸ் பே பண்ணுறீங்களான்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஸோ நம்ம இல்லை, நம்ம இந்தியாவில் தான் இருக்கோம். ஸோ நோ கொடுத்துருங்க. உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த ஆப்ஷன் வரும். இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஒரு வெப்சைட் லிங்க் கொடுக்கணும். அதாவது நீங்கள் ஓன் வெப்சைட் வச்சுருந்தாலும் சரி, ஆர் நீங்கள் எத்தனை வெப்சைட் வேணால் கொடுத்துக்கலாம். அதில் ஓன் வெப்சைட்டோ இல்லை இன்ஸ்டாகிராமோ இல்லை யூடியூப் லிங்க்கோ. ஸோ யூடியூப் வச்சுருந்தேன், யூடியூபோட லிங்க்கை வந்து இங்கே கொடுத்துருங்க. நான் என்னோடய யூடியூப் லிங்க்கோட ஷேர் எடுத்து போடுறேன் உள்ள. ஸோ அந்த இடத்த பேஸ்ட் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்தா இந்த ஸ்டெப் முடிச்சு. அடுத்த ஸ்டெப்பில் வந்து உங்களுக்கான ஸ்டோர் ஐடி ஒரு ப்ராப்பராக நம்பர் அண்டு லெட்டர்ஸ் மட்டும் ஸ்பேஸ் எல்லாம் இல்லாமல் ஒரு நேம் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட பர்சனல் ஐடி மாதிரி இதில் உங்களுக்கு ஒரு ஐடி கார்டு நம்பர் மாதிரி இதில் கொடுத்துருவாங்க. அதுதான் உங்கள் நேம் ஐடி. ஸோ கீழே நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வாட் ஆர் யூ கோயிங் டு ப்ரொமோட்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ நான் வந்து சும்மா எக்ஸாம்பிள் கூட நான் வந்து எல்லாத்தையுமே ப்ரொமோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கீழே சும்மா உங்களோட ஓன் தான் டிஸ்கிரிப்ஷன் தான். அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நீங்கள் என்ன டைப் ஆஃப் வெப்சைட்டில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. அதாவது நம்ம சோஷியல் மீடியாவா வேறு ஏதாவது மூலமாக இல்லை ஓன் வெப்சைட்ஸா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து சோஷியல் மீடியா செலக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஆப்ஷன் ஹவு டிட் யூ ஹேர் அபவுட் அஸ் அப்படின்னா நீங்கள் எங்களை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நான் வந்து சும்மா வேர்ட் ஃப்ரம் மவுத்னு ஒருத்தவங்க சொல்லி தான் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு. கீழே கேப்சா கேட்கும். ஸோ கேப்சா டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. கீழே அக்ரிக்கான செக் பாக்ஸும் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இது வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஐடி க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா யுவர் பேமெண்ட் அண்ட் டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் நவ் கொடுக்கும். நவ் கேளுங்க. நவ்வா உள்ளவங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் சரி, நீங்கள் லேட்டராக வந்து உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணாலும் சரி, இல்லை இப்போவே ஃபில் பண்ணிங்கனாலும் ஓகே. ஸோ உள்ளே போகிறப்போ நீங்கள் லாகின்ல கேட்குற பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ உள்ளே போயிட்டு நீங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். நான் வந்து அதை கட் பண்ணிவிட்டேன். ஏன்னா நான் ஆல்ரெடி லிங்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ என்னோடய ஒரிஜினல் அக்கௌண்ட்டுக்கு போய் காமிக்கிறேன் உங்களுக்கு.
இது வந்து நான் ஆல்ரெடி அஃபிலியேட் மார்க்கெட்டிங்காக ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்க ஒரு ஐடி. ஸோ இந்த ஐடியோட டீட்டெயில்ஸில் பாருங்கள். நான் இது வரைக்கும் பெருசாக அதை யூஸ் பண்ணல, ஜஸ்ட்டு டெமோக்காக மட்டும் தான் பண்ணேன். ஸோ யாரோ அதில் நான் யூஸ் பண்ண லிங்க்கில் யூஸ் பண்ணி வாங்கியிருக்காங்க. 47 டைம் நான் யூஸ் பண்ண லிங்க் கிளிக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 30 ருபீஸ் என்னமோ எனக்கு ஏர்னிங்ஸ் வந்திருக்கு. நான் அது ஒரு நம்ம குரூப் சேனலில் தான் க்ரியேட் பண்ணும்போது தான் கீழே தான் ஆட் பண்ணியிருந்தேன். பட் என்ன ப்ராடக்ட்டுக்கு அப்படின்னு எனக்கு சரியாக தெரியல. ஸோ இதில் வந்து உங்கள் டேஷ்போர்ட் மாதிரி, ஸோ உங்களுக்கு வந்து என்னென்ன வந்திருக்கு, எவ்வளோ நம்மளுக்கு ஏர்ன் ஆகிருக்கு இந்த மாதம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இன்னொன்று இதில் என்ன அப்படின்னா, மினிமம் வந்து உங்களால் 1000 ருபீஸ் வந்ததுக்கப்புறம் தான் உங்களால் வித்ட்ரா பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் நார்மலாகவே உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கே அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிரும். இல்லை அமேசான் பே லேட்டரில் வரும், அமேசான் பவுச்சராக கூட கொடுப்பாங்க. நம்ம எப்படி வேணுமோ நம்ம எப்படி எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம எதுவுமே பெருசாக யூஸ் பண்ண மாட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா டூல்ஸ்குள்ளே லிங்க் செக்கர் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று காமிக்கிறேன். இப்போ நான் ரெஜிஸ்டர் பண்ணாத நார்மலான ஒரு அக்கௌண்ட், எனக்குன்னு ஒரு அக்கௌண்ட் பர்சனலாக யூஸ் பண்ணுற அந்த அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா மேலே ரைட் சைடில் வெறும் ஜஸ்ட் Amazon.in அப்படின்னு தான் இருக்கும். அதாவது நீங்கள் அஃபிலியேட்டட் மார்க்கெட்டராக இல்லாமல் இருந்து நீங்கள் ஒரு கஸ்டமராக யூஸ் பண்ணிங்கன்னா அப்படி தான் உங்களுக்கு இருக்கும். பட் வந்து நான் ஆல்ரெடி அமேசான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கனால அஃபிலியேட் மார்க்கெட் இருக்கும்போது என்னோடய பேஜுக்குள்ளே மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பக்கத்தில் டெக்ஸ்ட்டு, இமேஜு அண்ட் இன்னொரு ஆப்ஷன் கூட இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் அஃபிலியேட்டில் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் இது ஓப்பன் ஆகும். உங்களை மெயிலில் கன்ஃபர்மேஷன் வரும். கன்ஃபர்மேஷனுக்கு மெயிலில் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இது ஓப்பன் ஆகிக்கும். உங்களுக்கு இது ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வெப்சைட்டை அந்த அமேசான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணுறேன். இந்த ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா மேலே கார்னரில் கெட் லிங்க்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து டெக்ஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும். அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அங்கே ஒரு யூஆர்எல் வரும். அந்த யூஆர்எலை காப்பி பண்ணிக்கோங்க. இந்த யூஆர்எல்லை யார் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணாலும் இதை பர்ச்சேஸ் பண்ணாங்களோ உங்களுக்கு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் கமிஷன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுதான் இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டரோட லிங்க்கு. இந்த லிங்க் வந்து கரெக்டாக நம்ம இதில் மெர்ஜ் ஆகிருக்கா, நம்மளுக்கு அமௌண்ட் வந்துருமா அப்படிங்கிறத இந்த அமேசான் அஃபிலியேட்குள்ளே போயிட்டு டூல்ஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா இந்த லிங்க் செக்கர்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் எடுத்துகிட்டு வந்த லிங்க்கை வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு செக் லிங்க் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அசோசியேட் ஐடி கூட இந்த லிங்க் வந்து மெர்ஜ் ஆயிடுச்சு அப்படிங்கிற சொல்லி வரும். ஸோ அப்படிங்கும்போது இந்த லிங்க் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த லிங்க்கை யூஸ் பண்ணி யார் வேணால் பர்ச்சேஸ் பண்ணலாம். பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கமிஷன் கிடைக்கும். இதுதான் இகாமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸில் நடக்கிற அஃபிலியேட் மார்க்கெட்டிங். இந்த மாதிரி எல்லா வெப்சைட்ஸுமே பண்ண முடியும். எல்லா வெப்சைட்டுக்குமே அஃபிலியேட் ப்ரோக்ராம்னு சொல்லி ஒரு தனியாக ஒரு பேஜ் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பேஜில் போய் உங்களுக்கு எப்படி ஓனாக நீங்கள் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்கிறேன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இதை எப்படி நான் யூஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது. நீங்கள் வந்து ஒரு ப்ரொமோட்டராக ஆகிட்டீங்க, நீங்கள் ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டர் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஓனாக வெப்சைட்டோ, நீங்கள் ஓனாக வெப்பேஜோ, பிளாக் ஸ்பாட்டோ, இல்லை டெலிகிராமோ, இந்த மாதிரி எதில் வேணால் உங்களை வந்து இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி மற்றவங்களை வாங்க வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கான அமௌண்ட் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வர வீடியோவில் நான் இது நெக்ஸ்ட் நாளைக்கு வந்து கேன்வா ஆப் பற்றி சொல்கிறேன். அதாவது வீடியோ எடிட்டிங், தம்ப்நெயில் எடிட்டிங் அண்டு போஸ்ட் பண்ணுறதுக்கான போஸ்டரோட எடிட்டிங் இது எப்படி பண்ணுங்கிறது நாளைக்கு கேன்வா ஆப்பில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பை கைஸ்.